Hello everyone, welcome to Inendagal Academy. இன்னைக்கு வந்து இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சிலபஸ்ல வந்து யூனிட் 3 ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்ட்டோட யூனிட் 3ல இருக்குன்னா அந்த ஃப்ளூயிட் மெஷினரி பார்ட் அதுல ஒரு டாபிக் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகுது. ஓகே, சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் a pump and what is its function. உங்களுக்கு தெரியும் அந்த இன் நேச்சர்ல வந்து இப்போ சில ப்ராசஸ்களுக்கு வந்து ஒரு ரூல் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீட் வில் ட்ராவல் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்ட் பாடி அண்ட் மெட்டீரியல் ஆர் ஃப்ளூயிட்ஸ் வில் ட்ராவல் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்காங்க. இந்த லிக்விடை பற்றி பார்த்தா அந்த வாட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துருக்கோம். வாட்டர் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் போகிறதுக்கு எந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்கும் தேவையில்லை. அது வந்து ஸ்பான்டேனியஸா நடக்கும், இதுதானே. ஆனா இந்த அதுக்கு ஆப்போசிட் நடத்துறதுக்கு, இந்த லோவர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல் கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி லோ டெம்பரேச்சர் டு ஹை டெம்பரேச்சர் கொடுக்கறதுக்கு நீங்க ஏசி யூஸ் பண்றாங்க, அங்கே வந்து ஒர்க் நடக்குது. அதனால ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க் கொடுக்கும். அதே மாதிரி இங்கே தான் இந்த லோவர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல் அந்த லிக்விட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூ ஹாவ் டு சீக் த ஹெல்ப் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் ஃபார் ஒர்க். அந்த ஏஜென்ட் தான் இந்த பம்ப். ஓகே, ஸோ முதல்ல வந்து பம்போட ஃபங்க்ஷன் வந்து இந்த கன்வர்ஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு ஹைட்ராலிக் எனர்ஜி. தென் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ், அது வந்து இந்த பம்ப்ஸில் இருக்கிற ஒரே ஒரு கிளாசிஃபிகேஷன். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ், ரெசிப்ரோகேட்டிங், ரோட்டரி, வெயின், கியர், ஸ்க்ரூ, அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அதில் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ். அதான் இன்னைக்கு டாபிக். முதல்ல வந்து அந்த ப்ராடர் ஒரு கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ், பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எக்ஸாம்பிள் வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸ். ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸ் உங்களுக்கு தெரியும். when it suction stroke இல்லனா அந்த அதே மாதிரி சொல்லலாம். சக்ஷன்ல வந்து கீழ இருக்கிற liquid will enter the pump or cylinder. அதுக்கப்புறம் டெலிவரி ஸ்ட்ரோக்ல வந்து it will be pushed out. அப்படிதான் இந்த ரெசிப்ரோகேட்டிங். அதனால இந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸ் ஆர் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப்ஸ் வந்து ஒரு டெஃபினிட் வால்யூம் it will take inside and that volume will be given out to the delivery side. Okay, ஆனா நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப்ல வந்து அப்படி இருக்காது. இங்க வந்து இன்டர்மிட்டன்டா இருக்கும். அந்த ஆபரேஷன் ஃப்ளோ வந்து ஈக்குவலா இருக்கும், ஆனா ஆபரேஷன் இன்டர்மிட்டன்டா இருக்கும். இங்க வந்து கண்டினியூஸா இருக்கும். அதிலும் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் பார்த்தா அந்த இம்பெல்லர் ரொட்டேட் ஆகும்போது, இம்பெல்லர் ஒரு ரொட்டேட்டிங் பார்ட் வந்து அதுக்கு பேரு இம்பெல்லர். அந்த இம்பெல்லர் ரொட்டேட் ஆகும்போது இந்த வாட்டருக்கு it will transfer energy and that energy will be converted to pressure energy by the special design of the centrifugal pump casing. அது எப்படின்னெல்லாம் நெக்ஸ்ட் இதுல பார்த்துக்கலாம். சென்ட்ரிஃபியூகல் பம்போட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் வந்து மெயின் பார்ட் இந்த இம்பெல்லர் தான். இம்பெல்லருக்கு உள்ள அந்த பிளேட்ஸ் இருக்கும், அதுக்கு பேரு வெயின்ஸ் ஆர் பிளேட்ஸ். ஓகே, ரெண்டுமே சேம் தான். இம்பெல்லர்னா இந்த ரொட்டேட்டிங் பார்ட், அது வந்து it will be keyed to a shaft and this shaft will be coupled to a motor. So when you switch on the motor, in the work will be transferred to pump rotate பண்ணுவாங்க. Next வந்து casing. Impeller and casing both are very important. Casing வந்து பார்த்தா தெரியும், ரவுண்டா இருக்கும். இந்த மாதிரி அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அது வழி அந்த சக்ஷனுக்கு டெலிவரிக்கு கொண்டு போயிடும் அந்த லிக்விட். அந்த மாதிரி தான் அந்த கேசிங்கோட டிசைன். ஓகே, இங்க வந்து பார்த்தா இது வந்து சக்ஷன் சைடு, இது வந்து டெலிவரி சைடு. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக்ஸ்ல அதெல்லாம் தேவைப்படும். வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் வந்து அந்த பாசிட்டிவ் மீன்ஸ் ரெசிப்ரோகேட்டிங் அண்ட் சென்ட்ரிஃபியூகல். வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கு ப்ரைமிங் ரொம்ப மஸ்ட். இட்ஸ் அ மஸ்ட், ப்ரைமிங் நடக்கணும். அந்த பம்ப், அந்த பைப் பம்புக்குள்ள எல்லாமே அந்த லிக்விட் ஃபில் ஆகிருக்கும், அப்போதானே அது ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இல்லைன்னா அந்த ஐடில் சுற்றி அது பேர்ன் அவுட் ஆகிடும் அந்த மோட்டார். அதனால இதுக்கு வந்து ப்ரைமிங் தேவைப்படும். ஆனால் ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் வந்து ப்ரைமிங் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸோட கிளாசிஃபிகேஷன். மெயினாக வந்து
கேசிங்கோட டிசைன் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. According to the type of casing means classification according to the type of casing. இங்க வந்து பார்த்தா இது வந்து volute casing. What is volute? volute னா இதே மாதிரி அந்த டயமீட்டர் பாருங்க, அந்த ஏரியா பாருங்க, இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதான் வாட்டரோட டிராவல். இப்படி ரொட்டேட் ஆகும், வாட்டர் வந்து இப்படி டிராவல் ஆகி மேலேக்கு போயிடும். இந்த ஸ்பெஷல் டிசைனால தான் இந்த ப்ரெஷர் எனர்ஜி கிரியேட் ஆகுது. ப்ரெஷர் எனர்ஜினா ஃப்ளோ எனர்ஜி, இல்லைன்னா அந்த எனர்ஜி ஆஃப் தட் லிக்விட் which got converted from the mechanical energy of the impeller. இங்கே அந்த volute casing இப்படி இருக்கனால அது ஒரு டிஃபரன்ஸ், இல்லைன்னா அது ஒரு கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த volute casing வந்து கொஞ்சம் கூட எஃபிஷியண்டா பண்றதுக்கு ஒரு vortex, this is not vortex, it is vortex. There is a vortex chamber. It's a symmetrical circular chamber. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த லிக்விட் போகும், அதுக்கப்புறம் தான் இந்த volute casing போகும். அப்ப இங்க வந்து எடி கரண்ட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுவாங்க, அதுக்காக கொடுத்துருக்கு. அதனால லாசஸ் இல்ல, கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு volute casing. ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த இது வந்து ஒரு டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இந்த volute casingோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இந்த vortex casing இருக்குன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஃப்யூசர். டிஃப்யூசர் என்னது? அந்த ஷேப் பாருங்க, இது வந்து கம்பேர் பண்ணும்போது இது ஸ்பைரலா இருக்கு, ஆனா இது சர்க்குலரா இருக்கு. இதுல இந்த ஸ்பைராலிட்டி தேவைப்படும் இந்த ப்ரெஷர் எனர்ஜி கிரியேட் பண்றது, ஆனா இங்க அது தேவையில்லை. இங்க வந்து இந்த டிஃப்யூசர் பிளேட்ஸ், அதுக்கு கைட் பிளேட்ஸ் கூட சொல்லுவாங்க. இங்க தான் அந்த ப்ரெஷர் எனர்ஜி கிரியேஷன் நடக்குது. முதல்ல வந்து உள்ள இருந்து தண்ணி என்ட்ராவும், இம்பெல்லர் ரொட்டேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இந்த டிஃப்யூசருக்குள்ள போகும். டிஃப்யூசருக்குள்ள போயிட்டதுக்கு அப்புறம் அது வந்து ப்ரெஷர் எனர்ஜியா கிரியேட் ஆயிட்டு வெளியே போயிடும். அதுதான் இந்த டிஃப்யூசர் டைப். Next on the construction of impellers. Impellers means that rotor, that rotating part. இங்க வந்து பார்த்தா first classification is closed impeller. Impeller வந்து closed ஆகும். ஏன் closed ஆகும் சொல்றது? இதான் inlet ஏரியாவோட almost portion closed, only that inlet is open. Then back the பின்னாடி வந்து அதுவும் closed தான். அந்த closed portion shroud சொல்லுவாங்க. That's a technical word, shroud. Questionல வந்து shroud னு பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த க்ளோசிங் தான் சொல்றது. க்ளோஸ்ட் டைப் ஆஃப் இம்பெல்லர்ஸ்ல அந்த க்ளோசிங் வந்து ரெண்டு இடத்துல இருக்கும், இல்லைன்னா ஷவுட்ஸ் ரெண்டு இடத்துல இருக்கும், ஃப்ரண்ட்ல இருக்கும், பேக்ல இருக்கும். இது வந்து செமி ஓப்பன். செமி ஓப்பன் மீன்ஸ் பார்ட்லி ஓப்பன். பேக்ல இருக்கு, முன்னாடி இல்லை. இது பார்த்தா தெரியும், கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். இங்க வந்து க்ளோஸ்டா இருக்கு, இங்க வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ்ல வந்து ஷவுட் இல்லை, அதனால ஓப்பனா இருக்குது. பேக் ஃபேஸ்ல ஷவுட் இருக்குது, அதனால அது க்ளோஸ்டா இருக்கும். அதனால வந்து பேரு செமி ஓப்பன். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன், ஷவுட் இல்லை, ஜஸ்ட் ஷாஃப்ட். அதுக்கப்புறம் வெயின். அந்த வெயினோட ஆக்ஷன்ல வந்து இந்த ப்ரெஷர் எனர்ஜி கிரியேட் பண்ணுவாங்க. இதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்பெல்லர்ஸ் படி இருக்குன்னா கிளாசிஃபிகேஷன். மறுபடியும் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ த்ரூ இம்பெல்லர். இம்பெல்லர்ல அந்த லிக்விட் எந்த டைரக்ஷன் ஃப்ளோ பண்ணுவாங்க, அதுதான் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ படியா இருக்குன்னா கிளாசிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன் ரேடியல் ஃப்ளோ பம்ப். ரேடியல் ஃப்ளோ மீன்ஸ் that flow will be diverted in 90 degrees. 90 degree of the flow divert out and the pressure energy create ஆகும்போது. For example, suppose this is a pump, water will come like this and go like this. And the vortex, volute casing அதில் எல்லாம் பார்த்ததுதான் 90 degrees. Next வந்து axial flow. Axial flow means பேர்ல இருக்குது, ஆக்சிலா இருக்கும் ஃப்ளோ. இப்படி வருவாங்க, இப்படி போவாங்க, இது ஆக்சில் ஃப்ளோ. நெக்ஸ்ட் ஒன் மிக்சட் ஃப்ளோ. அது வந்து காம்பினேஷன் ஆஃப் போத் ரேடியல் அண்ட் ஆக்சியல். அது எப்படி இருக்குன்னா, partly it will go in 90 degree and then it retain its axial path like this. This is a pump, it will come like this, partially it will go like this and axial.
then mixed രണ്ടോടെയും combination. Okay, next classification according to the number of impellers. In the impellers வந்து எவ்வளவு impellers இதுவரைக்கும் we were discussing about only single impellers. இனிமே வந்து single stage and multi stage. Single stage தான் இப்போ இதுவரைக்கும் பார்த்தது. Multi stage னா more than one impeller. அதில் வந்து ஒரு impellerோட outlet வந்து next impeller சீரிஸ்ல கொடுத்திருக்கும். next impellerோட inletக்கு கொடுத்துருச்சுன்னா அது வந்து series type. இல்லைன்னா அந்த காம்பினேஷன் வந்து சீரிஸ். அதே மாதிரி பேரலல் இருக்குது. பேரலல் வந்து ரெண்டு சென்ட்ரிஃபியூகல் பம்போட அவுட்லெட் ஒரு காமன் பைப்புக்கு கொடுத்துருக்கும். அது வந்து பேரலல். அந்த மல்டி ஸ்டேஜ் பம்ப்ஸுக்குள்ள அந்த ஒரு கிளாசிஃபிகேஷனோட இருக்குது. சிங்கிள், சீரிஸ் அண்ட் பேரலல். நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு பொசிஷன் ஆஃப் ஷாஃப்ட். ஷாஃப்டோட பொசிஷன். வாட் ஷாஃப்ட்? ஷாஃப்ட்னா அந்த மோட்டார் சென்ட்ரிஃபியூகல் பம்ப். இதான அந்த காம்பினேஷன். ரெண்டாவது தேவைப்படும். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ரொட்டேட் பண்றதுக்கு you need an electric motor. That electric motor is coupled to centrifugal pump using a shaft. Horizontal pumps அப்படினா மோட்டர் இப்படி இருக்கும். In horizontal இது வந்து மோட்டார் coupled to pump. இது horizontal. shaft horizontal இருக்கும். shaft horizontal னா பம்ப் வந்து பம்போட இம்பெல்லர் வந்து வெர்டிகல் பிளேன்ல ரொட்டேட் ஆகும். இப்படி ஷாஃப்ட் இப்படி வெர்டிகல் பிளேன்ல பம்ப் ரொட்டேட் ஆகும். ஜஸ்ட் யுவர் இமேஜினேஷன். நெக்ஸ்ட் வந்து வெர்டிகல்னா மோட்டார் இப்படி இருக்கும். ஷாஃப்ட் வெர்டிகலா இருக்கும். பம்ப் இப்படி இருக்கும். பம்ப் வந்து ஹொரிசாண்டல் பிளேன்ல தான் ரொட்டேட் ஆகும். இதான் அந்த வெர்டிகல் பம்ப்ஸ். நெக்ஸ்ட் வந்து வர்க்கிங் ஹெட். வர்க்கிங் ஹெட். வாட் இஸ் திஸ் ஹெட்? head means ஒரு டயகிராம் பாருங்க. இது வந்து வாட்டர் இல்லனா some liquid இருக்குன இடம். pump is here and you are taking this water or liquid from here to here. This is your destination. Okay, now this is a pump, water, destination. This length is called delivery head. This is the delivery side of the pump. அதனால வந்து இதுக்கு பேரு delivery head. Next, அப்ப இதுக்கு பேரு என்ன ஆகும்? Suction head. இது வந்து suction head, HS. Let's say suction head. ரெண்டோட சேர்த்து தான் total head. So பம்புக்கு from this point to this point work பண்ணணும். So head is nothing but the distance or the effort that pump has to make against this potential. Adana the head. Okay, this is head will be head on the meter la irukum. It will be said in meters. So head on the 10 meter இருக்கு, 10 meters இருக்கு அப்படினா அதுக்கு தேவையான பம்பு சூஸ் பண்ணனும். அதனால தான் the low head and medium head pumps according to the distance to which the water to be carried or liquid to be carried. அது வச்சு தான் இந்த classification. இந்த head வந்து அதுக்கு low head னா எவ்வளவு மீட்டர் வரைக்கும் low head classify பண்ணுவாங்க, எவ்வளவு மீட்டர் வரைக்கும் medium head அதெல்லாம் மெமரைஸ் பண்ணி வைக்கணும். அது டீடைலா கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டீடைலா இருக்கும். இப்போதைக்கு இதுதான் பேசிக்கா வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்போட போர்ஷன்ஸ் வந்து இவ்வளவு தான் இருக்கும். இட்ஸ் ஸ்ட்ரக்சர், டைப்ஸ், மெயினா வந்து இம்பெல்லரோட ஒர்க்கிங் அதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் திஸ் டாபிக்ஸ். எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.